அடுப்பில்லா சமையல்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் டேல இருக்கோங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் பண்ண போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? வாழைப்பூ வடையும் அவல் பாயாசமும் செய்ய போறோங்க. அந்த வாழைப்பூ வடை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 5 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பொடி, 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பொடியும், பட்டை கிராம்பு சோம்பு நல்லா பொடியாக்கி வச்சிருக்கோம். அந்த பொடியை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், இந்த உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இது பிசையும் பொழுது தேங்காய், வேர்க்கடலை, முந்திரி இதுல ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கனால நல்ல ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி வந்துரும். இதுக்கப்புறமா கேரட் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூட வாழைப்பூவை பொடிப்பொடியா கட் பண்ணி தண்ணியில சேர்த்து வச்சிருக்கோம். அது தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும். இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி அப்படியே தட்டி நம்ம எடுத்து நம்ம பரிமாறலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட அவல் பாயாசம் செய்ய போறோம். அதுக்காக அவல் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இதுல தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட திராட்சை, முந்திரி, ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அவல் பாயாசம் ரெடி. இப்போ நம்ம வடையும் பாயாசமும் நம்ம ஏதாவது ஒரு விருந்து செய்யறோம்னா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.